வணக்கம் நட்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரைஸ் பீட் வச்சு பிரேஸ்லெட் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ½ அன் ஹவரில் முடிச்சிடலாம். பிகினர்ஸுக்கு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ரைஸ் பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு அரிசி மாதிரியே இருக்கும். இப்போ எடுத்தோடனே நம்ம 3 பீட் எடுத்திருக்கேன். 1 2 3 தேர்டு ஒன்னில் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இப்போ ஸ்டெப் 2ல் 2 பீட் எடுத்திருக்கேன். லெஃப்டில் ஒன்று போட்டு ரைட்டில் க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 2ல் லெஃப்டில் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ ஸ்டெப் 3ல் வந்துட்டு ரைட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். ரைட்டில் ஆட் பண்ணி ஒன்று க்ராஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டில் வந்துட்டு லெஃப்டில் ஆட் பண்ணியிருக்கேன் பீடை, மேலே க்ராஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு தடவை இந்த சைடு பண்ணணும், இன்னொரு தடவை இந்த சைடு பண்ணணும். மாற்றி போட்டால் தான் நமக்கு இங்கே கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு ஒரு லைன் தெரியுது, இந்த சைடு ஒரு லைன் தெரியுது. நடுவில் வி ஷேப் இப்படி ஜிக்ஸாக்காக வந்திருக்கும். நமக்கு இது பார்க்கும்போது கன்ஃபியூசிங்காக தெரியும், பட் போட கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை இந்த சைடும் ஒரு தடவை இந்த சைடும் மாற்றி போட்டுக்குவோம். இதே போல் வேணுங்கிற ஹைட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ நான் வேணுங்கிற அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இந்த 2 எண்டையும் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த எண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துக்குவோம். இதே மாதிரி நமக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ரெண்டும் வச்சா ஈக்குவலாக தெரியணும் நமக்கு. இப்போ ஒரு இதில் முன்ன பின்ன முடியும் நமக்கு. சம்டைம்ஸ் இதோட முடியும், இல்லை சம்டைம்ஸ் இதோட முடியும். இப்போ நமக்கு இந்த இதை வச்சு பார்த்தோம்னா தெரியும், இது வேறு ஷேப்பில் இருக்கும், இது வேறு ஷேப்பில் இருக்கும். ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வரும்போது நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். வேணுங்கிற சைஸ் மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரே ஒரு பீடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு பீட் எடுத்து ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பீடில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். டைட்டாக புல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் போட்டு காட்டுறேன். அப்போ தான் நமக்கு ஷேப் கம்ப்ளீட் ஆனது தெரியும். இப்போ இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்கணும். இப்போ நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நாட் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியானது. டிசைனும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.